சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீக சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நாம கூட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பாரம்பரியமான ஜோதிடர் திரு நாகராஜன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாழ்க்கை வணக்கம். சன் ஆஸ்ட்ரோ டிவி நேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு குளத்தூர்லயே வந்துட்டு தோத்துட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டு விட்டாரு. அது ஜோதிட ரீதியாக தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு அஷ்டமத்து சனினாலதான் அவருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றாங்க. உண்மையிலே அஷ்டமத்து சனி இந்த அளவுக்கு டீப்பா இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்குங்க மேடம். ஏன்னா அஷ்டமச்சனி சாதாரண கிடையாது. இருக்குதுலே இந்த சனியில 7.5 சனி, அர்த்த அஷ்டமச்சனி, கண்டகச்சனின்னு இருக்கு. இதுல ரொம்ப மோசமான சனி அப்படின்னா இந்த அஷ்டமச்சனி தான். ஸோ அஷ்டமி சனி காலத்தில் வந்து ஒருத்தரை பாடா படுத்தி எடுத்துரும். அப்போது இந்த காலத்தில் அவர் தேர்தலை சந்திச்சது ஒரு பின்னடைவு தான், ஷியோராக சொல்ல முடியனால. ஸோ அஷ்டமி சனி அவர் பாதிச்சது உண்மைதான். ஓகே. இந்த சனி பகவான் இன்னும் ஸ்டாலினுடைய ஜாதகத்துல அவருடைய வாழ்க்கையில அரசியல் பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்துவார்? இப்போ நான் சொல்லுவேன், அஷ்டமச்சனி அவருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கூட பாதிப்பு ஏற்படுத்தும். மருத்துவ இந்த காலத்துல அவர் மருத்துவ கம்பல்சரி எடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறாரு. சோ அட்டமச்சனி முடிகிற வரைக்கும் அவருக்கு ஷியோரா சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அவர் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. சோ அவர் முடிந்தால் அவர் மருத்துவ, அதாவது சின்ன விஷயத்துக்கு கூட உடனே மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா என்னோட அட்வைஸ். ஓகே. அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் இன்னும் இருக்குதா? ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டாலினுக்கு முதல்வராக கூட யோகமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி அவர் சிஎம் ஆனார். இதற்கப்புறமும் அவருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கா? உண்மையிலே மேடம், அவர் எல்லா ஜோதிலும் சொன்ன மாதிரி அவர் சிஎம்ஏ ஆக முடியாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னவங்க ஆனதுக்கப்புறம் இந்த கிரக சேர்க்கை அந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு, அவர் சிஎம் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் சிஎம் ஆயிட்டாரு. இனிமேல் வர முடியுமா அப்படின்னா, அவர் கட்சி ஜாதகப்படியும் இவர் ஜாதகப்படியும் அவர் உதயநிதியை முன்னிறுத்தி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை அவர் சந்திச்சாருன்னா சரியான போட்டியா இருக்கும். இவர் வந்து நின்னாருன்னா அது கொஞ்சம் பின்னடைவு தான் டிஎம்கேக்கு. ஓகே. இப்ப ஸ்டாலினுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அந்த உச்ச கிரகங்கள், அதாவது அவருக்கான அந்த வாய்ப்புகள் வந்துட்டு ராஜயோகம் குறைய தொடங்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? ராஜயோகம் குறைய தொடங்கிடுச்சு சொல்ல முடியாது, பட் எனக்கு குறைஞ்சிருச்சு. அதான் உண்மை. தொடங்கிருச்சுலாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. அதனால இனிமேல் கொஞ்சம் அவரு கட்சி தலைவரா இருக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்ப நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா கட்சி தலைவரா இருக்கிறவங்க தேர்தலில் நிக்க மாட்டாங்க. தேர்தலில் நிக்கிறவங்க பாருங்க கட்சி தலைவரா இருக்க மாட்டாங்க. நார்த் இப்ப பிஜேபி இந்த மாதிரி கட்சியில எடுத்து பாருங்க, தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, சிஎம் ஒருத்தர் இருப்பாரு. அப்படி இருந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இவர் கட்சியோட தலைவரா இருக்கலாம். சிஎம் கேண்டிடேட் மற்ற விஷயத்துக்குலாம் நீங்க உதயநிதியை முன்னிலைப்படுத்தி அவர் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா? நெட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். அதான் விஷயம். ஓகே ஓகே. சோ இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய எதிர்கட்சியாக அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டிஎம்கேவை எதிர்கட்சியை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாதுங்க. மற்ற எந்த கட்சியை விட மிகச்சிறந்த கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு டிஎம்கேக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொல்றது, இப்ப நீங்க சென்ட்ரல்ல கூட பாருங்க, ஒரு பில் பாஸ் பண்றாங்க, அதை தடுக்கிறதுக்கு டிஎம்கே தான் நிக்குது. காங்கிரஸ் சும்மா தான் இருக்கு, டிஎம்கே தான் அங்க நின்று அதை ஜெயிச்சு கொடுக்குது. அதனால டிஎம்கேக்கு எப்பயுமே எதிர்கட்சிக்கிறது நம்பர் 1. ஆனா இந்த 5 வருஷமும் சிறப்பாகவே இருக்கும். இவங்க அதாவது 5 வருஷம் சொல்றேன், சில ஜோதிடர்கள் 3 வருஷம் கூட சொல்லியிருக்காங்க. இட் மேபி ஒரே நாடு ஒரே தேர்தல் சில சமயம் வரும்போது அந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்கு. அந்த பில் பாஸ் ஆனா இல்லாத பட்சத்துல இந்த ஆட்சி தமிழகத்துல இப்ப ஆடக்கூடிய ஆட்சி இருக்கிற வரைக்கும் இவங்க சிறந்த எதிர்கட்சியாக இருப்பாங்க. நான் இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க அதுக்கு லீட் எடுத்து கொடுத்துட்டீங்க. 5 வருடமும் எதிர்கட்சியாக மட்டுமே திமுக இருக்குமா? உறுதியாக இருக்கும். 5 வருடம் நான் சொல்லல, இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும். நீங்களும் அவங்க வச்சுதான் சொல்றேன். இனி வரும் தேர்தல்ல வந்துட்டு திமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வரக்கூடிய அடுத்த தேர்தல்ல டிஎம்கேவோட எதிர்காலம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த போட்டியை விட புதுசா ஒரு கட்சி வேற வந்திருக்கு. வீத லீடர்ஸ்னு ஒரு அமைப்பு வந்திருக்காங்க. அவங்க கட்சியா எப்ப பதிவு பண்றாங்களோ அதை வச்சு அவங்களோட அவங்களோட வெற்றி தோல்வியை சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு மும்முனை போட்டி மாதிரி வருது. இப்ப இளைஞர்கள் பூராமே ஒண்ணு விஜய் பக்கமும் அண்ணாமலை பக்கமும் இருக்காங்க. பட் கடந்த 5 வருட ஆட்சியில பாத்தீங்கன்னா டிஎம்கே மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சவங்க ஆள் இல்லைங்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டிருக்கு.
அதன் மூலமாக விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது நான் வந்து அரசியல் ரீதியா சொன்னோம்னா இப்படி சொல்லிட்டு போகலாம். பட் ஜாதக ரீதியா சில விஷயங்கள் இருக்குயா, நம்ம ஜாதக ரீதியா தான் பேசணும். அப்படிங்கும்போது வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஸ்டஃப் அதிகமாக தான் இருக்கும், ரொம்ப போட்டி இருக்கும். ஆளக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த தேர்தல் தேதி மற்ற விஷயங்கள்லாம் வச்சுதான் நம்ம கணிச்சு சொல்லணும். ஓகே, இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரகம் நல்ல உச்சபட்சமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினுக்கு லக்னத்துக்கு 2ல சனி இருக்கிறாரு, சனி உச்சமா இருக்கிறாரு. அதுவே அவருக்கு அத மக்கள் தொடர்பு சொன்ன பாருங்க, முதல்ல மக்கள் தொடர்பு பத்தி ஒரு பேசுவோம். இவர் ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ல சனி நிக்கிறாரு, அது உச்சமா இருக்கிறாரு. அப்ப அதுதான் அவருக்கு நல்ல விஷயத்தையும் செஞ்சிருக்கு. பட் அதே தான் இப்ப கோச்சாரத்துல அடிக்கவும் செஞ்சிருக்கு அவரை. ஸோ எது அவருக்கு நன்மையும் செஞ்சிச்சோ அதுவே தீமையும் செஞ்சிருக்கு. அதனால சனி தான் அவருக்கு நன்மை தீமை ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. சார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த சனி வந்து 8ல இருக்காங்க அப்படின்னும் போது அடுத்த சனி பயிற்சி அப்ப சனி வந்து 9க்கு போயிடுவார். ஸோ 8ல இருந்து 9க்கு போகும்போது அது ஒரு நல்ல பயிற்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு சனியினுடைய பிடியில இருந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க விடுதலை பெறுவாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? உண்மையை அப்படி எடுத்துக்கலாம் மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, சனி பயிற்சி ஆகும்போது அவர் ஜாதகத்துல குரு மேலையும் சுக்கிரன் மேலையும் போறாரு. அவர் ஜாதகத்துல மேசத்துல போறாரு. ஒரு விஷயம் ஏற்கனவே ஒரு முறை கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எம்பி தேர்தலில் 40 நமது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டான்ஸ் அதான் போட்டிருந்தாங்க. 40 நமது நாளை நமதுன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தாங்க. அந்த 40 நமதுன்னு சொல்லி 40 சீட்டு ஜெயிச்சாரு யாரு? கலைஞர். அந்த காலத்தில் எப்படி போயிருந்துச்சுன்னா அவர் சுக்கிரன் மேலே சனி போச்சு, அவர் ஜாதகத்துல சுக்கிரன் மேலே சனி போச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா சுக்கிரன் மேலே சனி போகக்கூடிய காலத்துல அந்த அவங்க நினைச்சது பூரா சாதிக்கலாம். ஸோ ஒருவேளை அது சுக்கிரமலை சனி போற காலத்துல இவங்க எம்பி சீட்டு திரும்ப எடுத்தாங்க, திரும்ப அதே 40 சீட்டுகளும் எடுப்பாங்க. இதுதான் உண்மை. சார் இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப திரு ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்து ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களோ இல்ல திருப்பங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ இட் மேபி இந்த டிஎம்கே வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, அது ஸ்டாலின் ஜாதகப்படி. அப்படி வச்சாரு அப்படின்னா ஆக்சுவலா அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா அவர் வச்சாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது இவங்க பல்வேறு விஷயங்கள்ல இவங்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய, அதாவது அடுத்த லெவலுக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்து கொடுக்கும். ஸோ இவர் மேபி என்னோட கணிப்புப்படி இவங்க பிஜேபி கூட அலையன்ஸ் வைப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா திமுகவும் பாஜகவும் ஜென்ம விரோதிகள் மாதிரி சொல்றீங்க மேடம். ஒரு காலத்துல ஏற்கனவே கலைஞர் இருக்கும் போது இதே டிஎம்கே பிஜேபி நின்று ஜெயிச்சிட்டாங்க. அப்பதான் பிஜேபி ஒரிஜினலாவே தமிழ்நாட்டில் அதிக சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒருபோதும் அவங்களால ஜெயிக்க முடியல. ஈவன் தலைவர்களே ஜெயிக்க முடியல. இப்ப உள்ள எலெக்ஷன்ல நயினார் நாகேந்திரன் அவர் ஜெயிக்கவே இல்லையே, அவர் சாத்தூர் தொகுதியில போட்டிட்டு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சதால என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கட்சியே வந்துட்டு என்ன இருக்குன்றது தெரியும். திமுக அந்த வேலையை செய்வாங்களா அப்படிங்கறதாங்க. டிஎம்கே வந்து எந்த கட்சியாலும் பிரிக்க முடியாது மேடம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. எப்படின்னா நாங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், ஏடிஎம்கேல ஜெயலலிதாவை தவிர மற்ற யாருமே ஜெயலலிதா மாதிரி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே டிஎம்கேல பாத்தீங்கன்னா கலைஞரை தவிரன்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருமே கலைஞர் மாதிரி. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எடுத்துக்கோங்களேன், கட்சியில உள்ளவங்களை எடுத்துக்கோங்களேன், அவங்க அத்தனை பேருமே அரசியல் ஞானம் உள்ளவர்கள். எனக்கு இதை சொல்லும் போது கொஞ்சம் மாற்று கருத்து கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பொறுத்தவரை அரசியல்ல கொஞ்சம் ஜெயலலிதா வந்து அந்த அம்மா வந்து அவங்கள அப்படித்தான் வச்சிருந்தாங்க. ரைட்டுங்களா? அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி தான் காட்டிக்கணும் சொல்லியிருப்பாங்களே தவிர, ஆனா கலைஞர்ல அத்தனை பேருமே கலைஞரா இருந்தாங்க. இது ஏடிஎம்கேல வந்து யாருமே ஜெயலலிதா மாதிரி இல்லை, அதான் விஷயம். சார் இப்ப வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஸ்டாலினுடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் சார்? இப்ப ஏற்கனவே ராகு கேது பயிற்சி வந்து அவரு சந்திரன் மேல கேது நிற்குது, அந்த சிம்மத்துல நிக்குது. இது என்ன அப்படின்னா அந்த அதாவது குழப்பம், அதாவது தான் குழம்பி மற்றவங்களும் குழப்புறது, இல்லாட்டி மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஏற்கனவே இந்த பயிற்சி நல்லா இல்லை. ஒருவேளை இது பயிற்சியாகி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இவர் தெளிவுக்கு வருவார். பட் அதுக்கு அந்த அஷ்டமச்சனி இவருக்கு வழி கொடுக்கணும் ஒண்ணு. அடுத்து அவரோட மகனோட ஜாதகத்துல இவருக்கு என்ன மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து அது ஃபியூச்சர்ல பேசும்போது பார்ப்போம் என்னன்னு. ஸோ இப்போ இருக்கிற காலம் அவருக்கு நல்லா இல்லை. ராகு பயிற்சி ஆனா நல்லா இருக்கும். பயிற்சிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அவர் முடிஞ்ச அளவுக்கு சட்டசபைக்கு வர்றதை விட நான் சொன்ன மாதிரி தலைவரா இருந்து இந்த கட்சியை வழி நடத்தினார்னா இந்த கட்சி பெரிய அளவுல போகும். ஓப்பனாவே கேட்டுறேன், இதுக்கப்புறம் அவருக்கு முதல்வர் யோகம் இருக்கா? வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதற்கு பதிலாக இவரோட மகனுக்கோ இல்லாட்டி இவரோட மனைவிக்கோ கூட சொல்லலாம்.
ஓ இவங்களோட மனைவிக்குமா? அப்படி கூட சொல்லலாம். பொது வாழ்க்கைக்கு அவங்க வரதே இல்லையே. இல்ல, ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் அது. அதாவது இவரோட மகனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து நான் சொல்லல, இன்னைக்கு என்ன, அதாவது எத்தனையோ பேர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாங்க, அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிர்த்து தான் ரொம்ப பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களே வாரிசு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அது ஒருத்தர் இல்ல, அத்தனை பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் கூட வரமாட்டான்னு சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல இருந்து. ஆனா அத்தனை கட்சிக்காரங்களும் என்னதான் பண்றாங்க, வாரிசு அரசியல் தான் பண்றாங்க. அதனால வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாது. ஸோ மேபி ஸ்டாலினுக்கு அப்புறம் துர்கா ஸ்டாலின் இவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக சார். உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, அவருக்கான ஒரு கிரக நிலைகள் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.